உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சொல்லுங்க, எல்லாம் படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாமா? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அல்லது எங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருங்கள். கை தட்டுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பேதுரு இந்த வார்த்தையை யாருக்கு எழுதுறார்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. பைபிள் பார்க்கறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா ஆசியா கண்டத்தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? ஆசியா கண்டத்தில் இருக்கிற நமக்கு அவர் எழுதுறாரு. தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. யாருக்கு எழுதுறாரு? பரதேசிகளுக்கு. நம்ம யாரு? ஏன் பரதேசின்னு சொல்றாங்க? அது பேர் என்ன? பரலோகம். அதுக்கு நீங்க சொந்தக்காரன் உங்களை பரதேசி. யாரோ உங்களை பார்த்து போடா பரதேசினா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு ஏற்பட்டிருக்கப்பா, புரியுதா? உங்களை பார்த்து யாராவது பரதேசின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம், நான் பரலோகத்தின் பிள்ளை என்பதை இவனுக்கு வெளிப்படுத்தினீங்களே. ஆமா, உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? பரதேசி சொன்னா என்ன பண்ணோம்? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். புரியுதா? யாருக்கு எழுதுறாரு? பொந்து, கலாத்திய சபைகள், அங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது. சபைகளுக்கு தான் சொல்றாரு. ஆகையால் ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்துவேன். கை தட்டுங்க பார்க்கலாம். தேவனால் பிறந்தவர்கள் நிச்சயமாய் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனால் பிறந்தவர்கள் நிச்சயமாய் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவார்கள். அது தேவனுடைய பலமான திட்டம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்தி உங்களை அலங்கரித்து பார்ப்பதிலே இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு நான் ஒரு உதாரணம். ஹல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் இல்லையா? ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நான் வருவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு ஏழை குடும்பம். ஸ்கூல் படிக்கிற நாட்களிலே நல்ல ட்ரவுசர் போட முடியாம கிழிஞ்சு போன ட்ரவுசர் தைச்சு போட்டு போவேன். எனக்கா இத்தனை கிருபை. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்? லட்சங்களுக்கு கோடிகளுக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அப்போ உங்களையும் அந்த தெய்வம் உயர்த்த முடியும். ஏன்னா அவருக்கு பட்சாபாதமே இல்லை. உங்க வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் உயரணும், பொருளாதார வாழ்க்கையில நீங்கள் உயரணும் இல்லையா? ஸ்தோத்திரம். உங்களுடைய தொழில நீங்கள் உயரணும். புரியுதா? உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் உங்க ஊழியத்தில் நீங்கள் உயரணும், எங்கெல்லாம் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புறீங்களோ அதற்கெல்லாம் இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏன்னா அவர் தடைகளை நீக்குகிறவர். நீங்க செபிக்கும் போது உங்க உயர்வுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளை தேவன் தம்முடைய வல்லமையாலே நிர்மலமாக்கி உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைப்பார். தானியேலின் உயர்வுக்கு தடையாக அவன் கூட வேலை செய்யறவனே குழி பறிச்சு கொண்டிருந்தான்.
ஆண்டவர் அவ்வளவு பேரும் தூக்கிட்டார் எட்ட. ஆமென். ஏன்னா தேவன் செய்ய நினைத்தது இல்லையா ஒன்றும் தடைப்படாது. தேவன் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய யோசிச்சார்னா இல்லையா ஸ்தோத்திரம், அவர் தலையை அடமானம் வச்சாவது உங்களுக்கு செய்வார். ஆமா, ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா என்னிலும் பெரிய ஆளு வேற யாருமே இல்லப்பா, அதனால நான் என் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்றேன்றார் ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வாசிக்கலாம் எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5-6 அதிகாரத்தில் சொல்றாரு, என்னிலும் பெரியவர்கள் இங்கே இல்லாதபடினாலே நான் என் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைத்தட்டு பார்க்கலாம். ஆண்டவர் சத்தியம் பண்ணி சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணு. அதாங்க உயர்வு, அதான் உயர்வு. ஆமென். சரி, கர்த்தர் நம்மை உயர்த்துவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் இல்லையா? அதற்கு தேவன் வைத்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா அவருடைய பலத்த கை. அவருடைய கவனிங்க, நம்ம கைக்கும் தேவனுடைய கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது, உண்மைதானே? நம்ம கை அது பலத்த கை, தூக்கி விடுகிற கை, அரவணைக்கிற கை, ஆசீர்வதிக்கிற கை, கண்ணீரை துடைக்கிற கை, உன்னை தூக்கி விடுகிற கை. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய விரல்களினாலே பேய்களை விரட்டுற கை. இந்த மாசம் அவருடைய பலத்த கையில உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவருடைய பலத்த கையில உங்களை ஒப்பு கொடுத்துருங்க இல்லையா? ஸ்தோத்திரம். உனக்கு பல தரம் இருக்கலாம், பல சாமர்த்தியம் இருக்கலாம், பல வாய்ப்பு இருக்கலாம், அதெல்லாம் இந்த உலகத்தில் செல்லுபடி ஆகாது. தேவாதி தேவனால் மாத்திரம்தான் எல்லாமே செய்ய முடியும். என்னாலே அன்றி உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் அந்த பலத்த கையில நீங்க அடங்கி இருக்கணும். யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான் வேதத்தில். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். அவன் 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 யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி, எத்தனை அம்மா உங்களை துக்கத்தோடு பெற்றாங்களோ தெரியாது இல்லையா? ஆமா, நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால். யாபேஸ் கவனிங்க, யாபேஸ் யாரை நோக்கி பார்க்கிறான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார். நல்லா கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. யாபேஸ் போல நீங்க இந்த ஆலயத்தில் இல்லையா, உங்க தாய், உன் தகப்பன், உன் உடன்பிறப்புகள் இல்லையா உங்களை ஒதுக்கி இருக்கலாம், அல்லது உங்களை துக்கத்தோடு கூட பெற்றெடுத்திருக்கலாம். டோன்ட் வரி, இஸ்ரவேல் தேவன் நோக்கி பாரு. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. புரியுதா? அந்த பலத்த கைக்குள்ளாய் நீங்கள் அடங்க. அதான் பேச சொல், இந்த மாசம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிரு. ஏன்னா உனக்கு அந்த டியூ டைம் வரணும், உன் நேரம் வரணும், உன் வேலை வரணும் இல்லையா? அது வரைக்கும் என் பலத்த கையில நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்வை நீங்க பெற முடியும். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் ஒரு டைம் வச்சிருந்தா தெரியுமா? ஆமா, ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள், ஈசாக்குக்கு 20 ஆண்டுகள், யாக்கோபுக்கு 20 ஆண்டுகள், யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், தாவீதுக்கு 17 ஆண்டுகள். இப்படிலாம் தேவன் அவங்களுக்கு ஒரு டைமை வச்சுதான் அந்த நேரம் வரும்போது தான் இல்லையா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, அவன் நேரம் ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்க. புரியுதுங்களா?
அது வரைக்கும் நீங்கள் ஜபத்தோடு உபவாசத்தோடு இல்லையா தேவ வார்த்தையினுடைய அந்த கீழ்ப்படியோடு நீங்கள் அமர்ந்திருந்தா கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்திடுவார். இப்படியே உன் வாழ்க்கை போகாது. தைரியமாயிரு. உலகம் சுத்துது. இப்போ உன் நேரம் அங்க வந்து நிற்கும் பாருங்க. நேரங்களையும் காலங்களையும் தேவன் தன் கரத்திலே வைத்திருக்கிறார். உன் காலங்கள் என் கரத்திலே இருக்கிறபடினாலே தேவன் உங்களை உயர்த்துவார். நீ என் செய்தியின் தலைப்பு பலத்த கை. தேவனுடைய பலத்த கை, தேவனுடைய பலத்த கை உங்க வாழ்க்கையை உயர்த்தும். வாசிக்கலாம் 1:1. ஆதியாகமம் 49 அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் இருந்தது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல அந்த 24 வசனம் சொல்கிறது, அவர் வில் உறுதியாய் இருந்தது, அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின, ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். யாக்கோபின் வல்லவர் அவனுக்கு கை கொடுத்தார். ஆமே, புரியுதா? தேவன் உனக்கு கை கொடுத்தார்னா இல்லையா, நீங்க பல 1000 மடங்குக்குள்ள மேல போயிடுவீங்க. தேவன் அவனுக்கு கை கொடுத்தார். எத்தனை பேருக்கு தேவன் கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்றாரு, தேவன் அவனுக்கு கை கொடுத்தார். அதனால அவனுடைய பயமெல்லாம் துடிப்போடு இருந்துச்சான். அவனுடைய வில்லு உறுதியா இருந்துச்சான். புரியுதா? அவர் அவனுடைய கண்மலையாக மாறினாராம், மேய்ப்பனாக மாறினாராம். கவனிங்க, இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். அதான் அவனுடைய பலத்த கை. கர்த்தர் உங்களுக்கு கை கொடுத்தாருன்னா, கவனிங்க, பேதுரு கடல் மேல் நடக்கும் போது சூழ்நிலையை பார்த்து, காற்றை பார்த்து அவிசுவாசப்பட்டு கடலுக்குள்ளே முழுகும் போது தேவன் அவருடைய கை கொடுத்து தூக்கினார் பாருங்க. ஆமா, சொல்லுங்க ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போகும்போது 40 வருஷமாய் தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் கொண்டு சப்பானியா இருந்தவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி கை தூக்கி விட்ட போது அற்புதம் நடந்தது. கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதம் தெய்வம் உங்களுக்கு கை கொடுப்பார். ஆமென். கை கொடுப்பார். ஏன்னா அவருடைய கையில வல்லம் இருக்கிறது. ஆமாங்க, ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஒரு ஆளை பார்த்தா கை கொடுக்குன்னு தெரியுமா? அதுல வல்லம் இருக்கிறது. புரியுதா? இந்த மாதம் தேவன் உனக்கு கை கொடுப்பார். கை தூக்கி விடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கை தூக்கி விட்டனால்தான் அவனுக்கு ஒரு தேவ ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். மேலே வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்கள், கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் இந்த மாசம் உனக்கு கை கூடி வர உதவி செய்யும். நம்புறீங்களா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமம் 26 அதிகாரம் 8, 9, 10. உபாகமம் 26. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும்
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அப்புறம் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. கவனிங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய அந்த பலத்த கைதான் எகிப்து தேசத்திலே 430 வருடங்களாக அடிமைகளாய் இருந்த மக்களை தேவன் தம்முடைய பலத்த கையினால் தான் அவங்களை விடுதலை ஆக்கினார். அதான் சொல்றாரு, எங்கள் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கர்த்தர் எகிப்திலிருந்து அவங்களை புறப்பட செய்தார். எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நீ சுதந்திரிக்கணும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதுக்கு பலத்த கை தெரியுமா? அடிமைகளாய் இருக்கிற நம்மை இல்லையா, அல்லது உயர்த்த முடியாத சூழ்நிலையில இருக்கிற நம்மை கவனிங்க. பைபிள்ல அந்த அடிமை என்ற வார்த்தைக்கு ஒரு 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 கமெண்ட்ரி நான் பார்த்தேன். அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் 430 வருஷங்களாக அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமை என்ற வார்த்தை நான் சொல்றேன். ஒன்று, இஸ்ரவேலர் பெருகாதபடிக்கு பிசாசு தடுத்தான். 2, பகஞ்சரோடு சேருவார்கள் என்று எண்ணி ஒடுக்கப்பட்டனர். யாத்திராகமம் 1:10. 3, எகிப்தியருக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்று நினைத்து ஒடுக்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 1:10. 4, இஸ்ரவேலர் சுமை சுமக்கும் வேலையினாலே ஒடுக்கப்பட்டனர். யாத்திராகமம் 1:11. இஸ்ரவேலர் விசாரணைக்காரனால் ஒடுக்கப்பட்டனர். யாத்திராகமம் 1:11. இஸ்ரவேலர் பட்டணங்களை கட்டும்படி வேலை வாங்கப்பட்டனர். யாத்திராகமம் 1:13. இஸ்ரவேலர் சாந்தும் செங்கல்லும் அறுக்கும் வேலையும் வயலில் உழைக்கும் வேலையும் கூட்டி கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 1:14. இஸ்ரவேலர் தங்கள் ஜீவனை கசப்பாக்கும்படி வேலை செய்தனர். யாத்திராகமம் 1:14. இஸ்ரவேலர் எல்லா வேலைகளையும் கொடுமையாய் நடத்தப்பட்டனர். யாத்திராகமம் 1:14. இஸ்ரவேலர் சுமைகளை சுமக்கும்படி நடத்தப்பட்டனர். யாத்திராகமம் 5:4. ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேலர் கொடுமையாய் நடத்தப்பட்டனர். யாத்திராகமம் 5:6. வைக்கோல் இன்றி செங்கல் அறுக்கும்படி நடத்தப்பட்டனர். யாத்திராகமம் 5:7. இஸ்ரவேலர் பெரும் பொருள் கொடாமலேயே வேலை வாங்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 5:11. கடுமையாய் கணக்கு கேட்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 5:12. இஸ்ரவேலர் வேலையிலே அடிக்கப்பட்டனர். யாத்திராகமம் 5:14. இஸ்ரவேலர் ஆண் பிள்ளைகளை கொன்று போட கட்டளை பிறந்தது. இத்தனை அடிமைத்தனங்களை அந்த எகிப்தில் அவங்க பட்டார்கள். அதுதான் அவங்க பெருமூச்சை தேவன் கேட்டார். அவங்களுடைய பெருமூச்சை கேட்டார். ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட உடன்படிக்கை செய்தவரே என்று அந்த ஜனங்கள் தெய்வத்தை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். சகோதரா, சகோதரியே, உன் பெருமூச்சை தேவன் கேட்பார். நீ அடிமை தனத்திலே ஒடுக்கப்படுகிற இல்லையா, கடினமாய் வேலை வாங்கப்படுற, இதெல்லாம் கர்த்தர் அறிவார். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்கள் எந்த சூழ்நிலை இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கீங்களோ, ஆண்டு சொல்ற, என் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர் ஜனங்களை விடுவித்தார். அதே தெய்வம் இந்த மாசம் உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்கள் அடிமை தனத்திலிருந்து உயர்த்தி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்குதான் அவருடைய பலத்த கை செயல்படுகிறது. ஆமென். நீ செய்ய அவருடைய பலத்த கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஒடுக்கப்படுறீங்களா, அடிக்கப்படுறீங்களா, உங்க வாழ்க்கையே கசப்பா இருக்கா, இல்லையா ஜீவனே கசப்பா இருக்கா, எதுக்கு பாஸ்டர் வாழணும், செத்துலான்னு தோணுது பாஸ்டர், இல்ல கர்த்தர் மாத்துவார். அவங்களுடைய ஜீவனை கசப்பாக்கிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை, காசு கொடுக்கல, ஆனா வேலை செய்யணும்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க.
ஆனா இதுக்கெல்லாம் தெய்வம் முடிவை உண்டாக்கினார். ஆமென் சொல்லு. அதனால சோர்ந்துராதீங்க. இந்த மாசம் அவருடைய பலத்த கையில உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 10-11. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட முடிய அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணாரு? எங்க காரியம் கைகூடி வரணும் ஆண்டவரே, என் காரியம் கைகூடி வரணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்கத்தை செய்யும் ஆண்டவரே, உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணும் ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். இந்த மாதம் உங்களுக்கு 2 காரியம் சொல்ற ஒன்று ஆண்டவர். ஒன்று, எங்கள் காரியங்களை கைக்கூடி வர பண்ணும். இல்லையா? எத்தனையோ மாசமா உன் காரியம் கைகூட வேண்டும் என்று செபிக்கிற, உபவாசிக்கிற, போராடுற ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் கைக்கூடி வர பண்ணும் ஆண்டவரே. இந்த மக்களுக்கு முன்பாக இல்லையா எனக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே என்று நான் பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். புரியுதா? அவருடைய பலத்த கை பாருங்க, உங்களுக்கு காரியத்தை கைகூடிய வர பண்ணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த நெகேமியா அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். அவனா போய் நான் எங்க ஊர்ல போய் அலங்கம் கட்டணும் சொல்லிலாம் கேட்க முடியாது. ஆனா அவர் பிரார்த்திக்கிறார், செபிக்கிறார் இல்லையா, இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார். ஆண்டவர் ராஜாவின் கண்களிலே கிருபையை கிடைக்க செய்தார். ஏன்? அவருடைய பலத்த கை. புரியுதா? 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 அதுதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் அடங்கிறேன். அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கிருங்க. அவருடைய கையை பலத்த கை, ஸ்ட்ராங்கான கை. ஹல்லேலூயா. ஆமா, அததான் ஒரு அர்த்தம் சொல்றாரு, என்னை என் கையிலிருந்து யாரும் உன்னை பறிக்க முடியாது. யோவான் ஏதின புஸ்தகம் வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 28-29 நம்ம வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. நல்லா கை தட்டுக்குமா. பிசாசு உன்னை பறிக்க முடியாது, உலகம் உன்னை பறிக்க முடியாது. ஏன்னா நீங்க யார் கேள்த்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய பலத்த கையில் இருக்கிற உன்னை ஒருத்தனும் பறிக்க முடியாது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். புரிஞ்சிட்டீங்களா? ஏன்னா நம்ம அவருடைய பலத்த கையில் இருக்கிறோம். பில்லி சூனியம், மந்திரம், ஏவலு உன்னை பறிக்கவே முடியாது. நீ அவர் கையில் இருக்கிற. ஆமா, சத்துரு வெள்ளம் போலதான் வருவான், ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டு கொடியேற்றுவார். அதனால இந்த பில்லி சூனியம், மந்திரம், ஏவலு, தந்திரம் இதெல்லாம் நீ பயப்படாத. ஏன்னா நீ தேவனுடைய பலத்த கைக்குள் இருக்கிறான். புரியுதா? ஆமா, அவன் இப்படி பண்ணுவான், அவன் இப்படி பண்ணுவான் இல்லையா, இந்த அதிகாரம் இப்படி பண்ணுவான், எவனும் உன்னை பறிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய பலத்த கையிலே நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களை ஒருவரும் பறித்து கொள்ள. என்ன என்ன ஒரு உத்தரவாதம் பாருங்க. வியாதி உங்களை பறிக்க முடியுமா? வறுமை உங்களை பறிக்க முடியுமா? மரணம் தான் உங்களை இயேசு தெரியாம உங்களை பறிக்க முடியுமா? முடியாது. ஏன்? நீங்க அவளை என்ன உத்தரவு? அந்த அடுத்த வருஷம் வாசிட்டியாமா?
அவைகளை எனக்கு தந்த என் பிதா அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, ஒரு கொம்பனாலும் கூட முடியாது. நம்புறீங்க? ஏன்னா என் பிதா பெரியவர். புரியுதா? தேவன் இந்த மாசம் உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். யாரும் உங்களை பறிக்க முடியாது, யாரும் உங்களை பறிக்க முடியாது, யாரும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா சொல்லுங்க. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க சாது செல்லப்பா கேள்விப்பட்டீங்களா? சாது செல்லப்பான்ற ஊழியக்காரர் இருந்தார். ஒரு காலத்துல ஒரு குடும்பத்தில் பிறந்து இயேசு ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் அவர் எடுத்த வல்லமையாக பயன்படுத்துவார். ஒரு முறை ஆவடியில அவர் ஊழியம் செய்து கொண்டது போது ஒரு 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 வாலிப சகோதரன் அவரோடு கூட யுத்தம் பண்ணினான். மீட்டிங் முடிச்சு, என்ன நாளைக்கு நீ இந்த ஸ்டேஜுக்கு வந்தனா இல்லையா, நடக்கிறதே வேற, போ, நாளைக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டான். இவர் கொஞ்சம் முரட்டு ஆசாமி தான். போய், ஏசப்பா இப்படி அந்த வாலிப தம்பி சொல்லிட்டான ஆண்டவரே, நாளைக்கு ஊழியம் இருக்கப்பா, நாளைக்கு பேசணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு இவர் அந்த கூட்டத்துக்கு போயிட்டார். போனாரு, பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, காணிக்கை போட்டாங்க, செய்தியும் கொடுத்து முடிச்சுட்டு அவர் இந்த தம்பி ஒருத்தன் நம்மளை எதிர்பார்த்து என்னை வந்து பார்க்கணும், நீ வரக்கூடாதுன்னு சொன்னானே, அவன் வந்துட்டானா பாஸ்டர்ன்னு கேட்டாரு. அவன் செத்துட்டான் பாஸ்டர், அவன் செத்துட்டான். எப்படியாச்சு? அவன் காலையில் வேலைக்கு போகும்போது அந்த அந்த வேலை ஸ்தலத்தில் கவனிங்க, அந்த அவங்களுடைய ரெஸ்ட் ரூமில் இந்த பெனாயில், இந்த ஆயிலார்களை அதெல்லாம் ஊற்றி அப்போ தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் உள்ளே போயிருக்கான். திடீர்னு அவனுக்கு மூச்சு அடைச்சி அங்கே ஸ்பாட் அவுட். ஏன்னா உன்னை என் கையிலேருந்து யாரும் பறிக்க முடியாது. சவால் விடலாம். நாளைக்கு இந்த நேரத்தில் நோ 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 நோ, தயவுசெய்து யாரும் அப்படி சவாலை விடாதீங்க. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். யாராவது அப்படி சவால் விட்டா, ஓகே சிஸ்டர் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துருங்க, கர்த்தர் வேலை செய்வார் பாருங்க. ஏன்னா நாம் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது, ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது, இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நம்முடைய பிதா பெரியவர். அவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம், அவருடைய பலத்த கைக்குள் நம்ம இருக்கிறோம். புரியுதா? அதுதான் நீங்க அவருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கணும். அவர் பார்த்துக் கொள்வார். அது உங்க ஆபீஸா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். கவனிங்க, நம்ம சர்ச்சுக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் வராங்க. அவங்க ரொம்ப தூரத்தில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்க எச்சமாக இருக்கிறனால இந்த வேலை செய்கிற சில டீச்சர்ஸு ரொம்ப அவங்களுக்கு இப்போ இது ஒரு வாயிலா பூச்சி தோத்திரம். அதனால் இவங்களுக்கு விரோதமாய் அங்கே இருக்கிற எல்லா டீச்சரும் சேர்ந்து ஒரே உபத்திரம். ஒரு நாள் நான் நத்தம் பகுதிக்கு ஊழித்து போகும்போது, பாஸ்டர் இப்படிலாம் பண்ணுறாங்க பாஸ்டர், எனக்கு சீக்கிரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்கிறாங்க. ஏமா ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? நான் அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மறு மாசமே அந்த மொத்த கூட்டமும் காலி பண்ணிட்டாங்க. நடந்த சம்பவம். நம்ம சர்ச்சையில் கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் மொத்தமா இவங்களை தவிர மற்ற எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் போயிட்டாங்க. ஏன்? உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். புரியுதா? ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடிடுவான். உங்களை ரட்சிக்கவும் உங்களை காப்பாற்றவும் ஆண்டவர் உங்களுடைய பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சா இது நல்லா தெரியும். 12 ஏசாயா 41:12 உன்னோடே போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். கைதட்டி சொல்லு.
நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன் சபை தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசு உனக்கு துணை நிற்கிறார் இல்லையா? வாசிமா அந்த அதே வசனத்தை. உன்னோட போராடினவர்கள், உன்னோட யாரும் போராடுறானா நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அது 11 வாசி பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்வேன். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் வெட்கி லட்சிய அடைவார்கள். ஹலோ சிஸ்டர், பிரதர், தெய்வத்தின் வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. யாரோ ஒருத்தர் மேல எரிச்சலா இருக்கிறான். யாரோ ஒருத்தர் மேல, அது மனைவியா இருக்கா, புருஷனா இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரனா, எது வீட்டுக்காரனா, மேஸ்திரியா அல்லது சூப்பர்வைசரா, தோத்தரம் உன்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கி லட்சிய அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். நம்புறீங்க? கை தட்டி பார்க்கலாம். கை உயர்த்தி தோத்திரம் சொல்லு. ஆண்டவர் மகிமை செலுத்து. ஏன்? அவருடைய பலத்த கை உனக்கு உதவி செய்கிறது. ஆமா, உன் மேல எவெல்லாம் எரிச்சலா இருக்கானோ அவெல்லாம் ஸ்தோத்திரம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவான், நாசமாகி போயிடுவான்னு போடு. என் வாயில சொல்லக்கூடாது, நாசமாயிடுவான். ஏன்னா நீ அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்கிறபடினால இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்க நீ தேடி கூட காண மாட்டேன். இது உனக்கு வாக்கு தத்தமான. ஏன்? பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்து. அப்ப 2 கை வேலை செய்தா? என்ன கை? தேவ கை வேலை செய்து, உன் கையும் வேலை செய்து. நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு புரியுதா? சரி. 2வது, முதலாவது தேவனுடைய கை யோசேப்புக்கு உதவியா இருந்தபடினாலே தேவன் அவனுக்கு வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், கற்பத்தின் கனிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. லூக்கா 24:50 சொல்லுது, இயேசு தன் கரங்களை உயர்த்தி தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தாராம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஓகே, புரியுதா? 2வது காரியம் ஏறி கொள்ளுங்கள், பலத்த கை. வாசிக்கலாமா? உபாகமம் 9ஆம் அதிகாரம் 25-29. கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாட்கள் விழுந்து கிடந்தேன். கவனிங்க, உன்னை அழிப்பேன் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். அதுக்காக மோசே கர்த்தருடைய சமூகத்திலே 40 நாட்கள் விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. ஆமென். ஆமா. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்துக்கு அவர்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாத போனபடினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொன்று போடும்படிக்கு கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கும் தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும்
இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். இரண்டாவது கவனிங்க, நாம் செய்த குற்றங்கள் சொல்றாங்க, அவங்க செய்த குற்றங்கள் தேவன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டுட்டார். ஆனா தேவனுடைய ஊழியக்காரனிய மோசே இல்லையா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அப்பா அழிக்காதீங்கப்பா, உங்களுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து கொண்டு வந்தீங்களே, அந்த மக்கள் இல்லையா உங்களுடைய காரியத்தை பார்த்து எங்களை கேவலமா பேசிடுவாங்களே, ஆண்டவரே தயவுசெய்து அணிக்காதீங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கிறார். புரியுதா? புரியுதா? கவனிங்க, சில சமயம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மளை அழிக்க அவர் திட்டம் பண்ணுவார். கவனிங்க, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவ கிருபை என்று வேதம் சொல்றது இல்லையா? எத்தனை பேர் உங்கள் பலத்தினால உங்களுடைய சாமர்த்தியத்தினால நான் வாழ்றேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் என் பலம், நான் டெய்லி காலையில் ஹார்லிக்ஸு இல்லையா, போன்வீட்டா, அடுத்தது சத்து மாவு கஞ்சி, இதெல்லாம் குடிச்சு தான் நான் பலமாக இருக்கிறேன் இல்லையா? தேவ ஒன்றும் கிருபலாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை சொல்ல முடியும்? சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு ஒரு கொசு அனுப்புவார், மலேரியா கொசு அனுப்புவார் இல்லையா? ஆமாம், 3 நாள் என்ன வாடு? அது கால்டா வாடு. ஏன்? நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. உன் கூட பிறந்தவங்க, கூட படித்தவங்க, உன் கூட நடந்தவங்க இல்லையா இன்னைக்கு இருக்காங்களா? ஆனா இன்னைக்கு நீ நானும் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்திருக்கோம். என்ன காரணம்? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உண்மைதானே? புரியுதா? ஒரு சாமர்த்தியம் இல்லை. ஆனா யாரோ ஒருத்தர் சாட்சி சொன்னாரு, நைட்ல படுத்து கால் ஏந்துக்கிறாரு, இந்த கை கால் வேலை செய்யல, விழுந்து போச்சு. கல்கோளத்தில் இருக்கிற கோதண்டன் நைட்டு படுத்து கால் ஏந்தா இந்த ஒன் சைடு ஃபுல்லா வேலை செய்யல. பிள்ளைங்க ஆறுக பறக்க தூக்கின்னு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எங்களுக்கு நியூஸ் வந்து பாஸ்டர் இப்படி ஆயிட்டு, போ தைரியம் போ, ஆண்டு அற்புதம் செய்ய போ இல்லையா. ஜோமன் ஆரம்பிச்சோம் நேத்து, எல்லாம் நல்ல, இந்த கையோட இந்த கை நல்லா வேலை செய்தான். எந்த கை விழுந்து போச்சு டாக்டர் சொன்னாரோ, முடியாதுப்பா, இனி உன்னை காப்பாற்ற முடியாது, கை விழுந்துதான், இனி அவ்வளவுதான், தோத்திரம் போடு சொன்னாரோ, அந்த கை இந்த கையோட நல்லா வேலை செய்தான். கை தட்டு பார்க்க. கிருபை, கிருபம்மா, கிருபை. அதனால தேவனுக்கு விரோதமாக மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, செயல்பற்றாதீங்க. ஏன்னா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, 9ஆம் அதிகாரம் 20, கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே அவங்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாமல் போயிற்று. ஏன்? அவர் தேவனுக்கு, கவனிங்க, தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரே இல்லையா? ஏன் உங்க வாழ்க்கை பழிக்கலன்னா இதுதான் காரணம். தேவனே அதை தடுக்கிறார். ஏன்? 26, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. ஏன்? தேவனுக்கு விரோதமான பாவங்கள். மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கன்றுக்குட்டியை செய்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு கோபம் ஆயிற்று. இந்த ஜனத்தை நான் எனக்குன்னு தானே ஏற்படுத்தினேன்,
இது பரிசுத்த ஜனம் என்று நான் சொல்லி இருக்கிறேனே இல்லையா? இப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன வேதனைப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு. ஆனா ஓனா ஊழிக்கார மேல கல்லெடுத்து அடிக்கிறது. ஏமா அதுக்காம ஆண்டவங்களை வச்சிருக்காரு? எங்க அப்பா அம்மா அதுக்காக பெத்து போட்டாங்க நீ கல்லல் அடிக்கிறதுக்கா? உனக்கு கஷ்டம்னா அங்க கேளு. நான் வேலைக்காரன், அப்படி வேலைக்காரன் இல்லையா? ஆனவனா ஏய் மோசே உன் நம்பி வந்தோம், ஏய் மோசே உன் நம்பி தான் வந்தோம். அப்பப்போ கல் எடுத்துக்கிறான். கோவமாயிட்டு விடுப்பா, உன காலி பண்ணுறேன், உனா வணங்கா கழுத்த ஆளு விடு. ஐயா வேணாயா, அவன் எதிரி காரி முடிஞ்சிருவாயா, வேணாயா. மோசே பிரார்த்திக்கிறார். புரியுதா? புரியுதா? தயவு செய்து தெய்வத்தை கோபப்படுத்துற மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத காரியம் செய்யாத, ஊழிக்காரன் விரோதமா பேசாத, ஊழிக்காரன் கல் எடுத்து அடிக்காத. ஆமா இல்லையா? எவ்வளவு கஷ்டத்தை மட்டும் ஊழியம் செய்யணும் தெரியுமா? நாங்க நீ நினைக்கிறேன் நாங்க நல்லா இருக்கிறேன்னு. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை. நீங்க நல்லா வெள்ளை வெள்ளையா உட்கார்ந்து பாக்குறியா? இயேசுக்கு தான் என் இதயம் தெரியும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கும் போதெல்லாம் தோத்திரம் போட்டுட்டு இல்லையா, காலை ஏந்துக்குமா ஏந்துக்க மாட்டோமான்னு சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் படுத்து தூங்குறோம். அவ்வளோ பலவீனங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் இல்லையா? பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய ஆயுதங்கள். பிசாசு உங்களை அடிக்கிறதை விட என்ன அடிக்கிறதுக்கு நிறைய முறை அவன் செயல்படுவான். புரியுதா? அதெல்லாம் நீங்க எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஆமா, கடைசி முடிவு ஏசப்பா எங்க ஊழிக்காரன் மூலம் எங்க ஊழிக்காரம்மா மேல பிள்ளைங்க மேல கடன் இருக்கணும், உடன் ஊழிக்காரன் கடன் ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா இல்லையா? அவனுடைய டார்கெட் முழுசா எங்க மேலதான். நீ தானே இவங்களை ஆற்றுற, தேற்றுற, ஊக்கப்படுத்துற, உற்சாகப்படுத்துற. உன்னை போட்டா அதுதான் அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இது வரைக்கும் தேவன் அவருடைய பலத்த கைக்குள்ள எங்களை கை எத்தனை அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஊழியக்காரனா தான் சரி, விசுவாசியா தான் சரி இல்லையா, உன்னை தூக்குவதற்காக பல திட்டங்கள், பல ஐடியாக்கள், பல முறை இல்லையா. ஸ்தோத்திரம். தேவன் தான் நம்மளை பலத்த கையில் வச்சு இல்லையா, அவன் நம்மை பறித்து கொள்ளாத படிக்கு நம்மை காத்து கொண்டு. நல்லா கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லா கையை தட்டி. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 17-18. லூக்கா 3ஆம் அதிகாரம் 17-18. தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. கவனிங்க, ஆசீர்வாதங்கள் மாத்திரம் தெய்வ கரத்தில் இல்லை, அல்லது கிருபை மாத்திரம் தேவனுடைய கையில் இல்லை. தேவனுடைய கையில் இன்னொரு காரியமும் இருக்குது. தூற்றுக்கூடை அல்லது சுலகு. தூற்றுக்கூடை. கவனி, நீங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த நெல்லு மணியை தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக ஒரு முறம் வச்சிருப்பாங்க. அந்த முறத்தில் அவங்க தூத்துனாங்கன்னா நெல் தனியா, பதர் தனியா போயிடும். அதே மாதிரி தேவனுடைய கரத்திலையும் ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறதா. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி, அவர் தம்முடைய களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றான். கவனிங்க சகோதரர், நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காருங்க. தூங்குறவங்களா கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களா பைபிள் தெளிவா சொல்லுது. ஒன்று பேர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். வாசிமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ அங்க உன்னை போட்டுக்கோ, என்ன விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் நீ விழிச்சிருக்கணும்? உன் எதிராளி இல்லையா, உன் ஸ்கெட்ச் போட்டு கொண்டிருக்கிறான். சகோதரா, சகோதரியே, எதிராளி உனக்கு ஸ்கெட்ச் போடுறான்.
ஸ்கெட்ச் போடுறான். உன் எதிராளியாகிய பிசாசானவன் உன்னை விழுங்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். அதெல்லாம் நீ விழிச்சிருக்கணும். பிசாசாக தான் உன் தூக்கத்தை கொடுத்துட்றான். ஏன் உனக்கு தெரிந்த புத்தி இருக்க கூடாது? விழிச்சிரு. உனக்கு ஸ்கெட்ச் போடுறான். கோயிலுக்கு போனா ஒரு மணி நேரம் தூங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்பா. ஏன் கோயிலுக்கு வரீங்க? அங்கதான் பாச நிம்மதி இருக்குது. ஒரு தூக்கம் போட்டேன்னா சரியாயிடும். தொலைஞ்ச நீ ஒரு பாட்டியம்மா முன்னாடி உட்காந்து தூங்கி இருக்குமா. எப்போ பாஸ்டர் பிரசங்க ஆரம்பிச்சோன்னு இவருக்கு டென்ஷன். ஒரு நாள் கேட்டார், என்னம்மா பாட்டியம்மா இவ்வளோ உயிர் கொடுத்து நான் பேசுறேன், தூங்குறியே நல்லா நல்லதா? ஆமா, எங்க நிம்மதி தான் அதான் தூக்கம் வரும். அப்ப வீட்டில் நிம்மதி ஏங்க தூங்குறான்னா வீட்டில் நிம்மதி இல்லை. இங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது அவனுக்கு தூங்கு தூங்கு பாலானி. எப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது தூங்குறது மாதிரி இருக்குது. சோ தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உன்னை விழுங்கலாமோன்னு வகை தேடுறான். நீ உனக்குள்ள தெளிவில்லைன்னா அவன் தட்டிடுவான். நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. கவனிங்க, தேவனுடைய கையில ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் அதை நன்றாக விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில். என்ன அர்த்தம்? தேவனுடைய கையில ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவருடைய கையில சிட்சைகளும் இருக்கிறது. கர்த்தருடைய சிட்சையெல்லாம் நீ அற்பமா எண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கோதுமை மணியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புரியுதா? நீங்கள் அதனால பேச, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணியா இருக்கணும். அது செத்ததை ஆகில் மிகுந்த பலன். அப்போ கோதுமை மணி தான் பலன் கொடுக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்க, உங்களை கோதுமை மணி எது பதர் எதுன்னு என்ன பண்றாரு? அவர் கையிலேருந்து அவர் சொலக போட்டு சொலக்கிறாரு. ஆமா சொல்லுங்க. அப்ப இந்த மாதம் கவனிங்க, அவருடைய பலத்த கை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் சத்துருக்களை அழிக்கும். இல்லையா? நீங்கள் குற்றம் செய்தாலும் இல்லையா, நீ ஜெபித்தால் அந்த பலத்த கரம் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். மாத்திரமல்ல, அந்த பலத்த கரத்துக்குள்ள ஒரு சுலகு இருக்கிறது. ஆமா, புரியுதா? அந்த சுலகினாலே தேவன் உன்னை புடைக்கும் போது நீ கோதுமை மணியா இருக்கிறியா பதரா இருக்கிறியா என்பதை தேவன் பார்ப்பார். கோதுமையோ எங்க சேர்ப்பாரா? களைஞ்ச பதறையோ அக்கினிக்கு கொண்டு போயிடுவாரா? தீர்மானிக்கணும், ஆண்டவரே நான் கோதுமை மணியா இருக்கிறேன்னப்பா. அதுதான் நாங்கள் இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். ஏன் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறோம், ஏன் வேதவாசம், எதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் நாங்கள் வைக்கிறோம் இல்லையா? உங்களை ஒவ்வொருத்தரும் கோதுமை மணியா நீ மாறணும், கோதுமை மணியா மாறணும், கோதுமை மணியா மாறணும். ஹல்லேலூயா. எபிரேயர் சொல்றாரு இல்லையா, நல்ல நிலத்திலே விழுந்த விதையா நீ மாறணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஆண்டவங்க மேல அடிக்கடி மழையை பெய்ய பண்றாரு. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஒரு ஆசீர்வாதம் பெறும். கவனிங்க சகோதரா, எதுக்கு உனக்கு உபவாசம் வைக்கிறோம்? எதுக்கு உங்க ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறோம் இல்லையா? எதுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா கூட்டம் ஒழுங்கு செய்ய தெரியுமா? உங்களை கோதுமை மணியாய் மாற்ற வேண்டும் இல்லையா? நீங்க கோயிலுக்கு வந்து போற ஆளா இருக்கவே கூடாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும், ஒரு கோதுமை மணியா இருக்க வேண்டும். ஒரு நாளும் பதறாயிடாத. பதற ஆண்டு என்ன பண்ணுவாரு? அக்கினி கொண்டு போயிடுவாரு இல்லையா? ஆமா, தயவு செய்து இந்த மாசம் ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிற ஆண்டவர் இல்லையா? ஆமா, நீங்க நல்ல கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை நல்ல இடத்துல உன்னை விதைச்சிருக்கிறாரு. இது நல்ல இடம். ஏன் தெரியுமா? ஏசாயா 5 சொல்றாரு,
நீங்க நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று கல்லெல்லாம் பொறுக்கி அந்த இடத்தை சமமாக்கி, இல்லையா, நல்ல திராட்சை செடியை கொண்டாந்து நட்டு வச்சு நீ பழம் கொடுப்பன்னு எதிர்பார்த்தா இன்னைக்கு நீ கசப்பான கனி கொடுக்கிற. அவர் அதை வேலி அடைத்து, முதல்ல ஆண்டு உன்னை வேலி அடைச்சிருக்காரு, அதிலுள்ள கற்களை பொறுக்கி, கற்களெல்லாம் பொறுக்கிட்டாரு, அதிலே நற்குல திராட்சை நட்டிருக்கிறாரு, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் வச்சிருக்காரு, அதில் ஆலயம் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அது நல்ல திராட்சை பழங்களை இவ்வளவு தூரம் ஆண்டவன் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். நான் 7வது மாசமும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீ மணியா இருக்கணும், புரியுதா? நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நீ அவருடைய கோதுமை மணியா இருக்கணும், புரியுதா? ஆமா, யூஸ்லெஸ் ஃபெலோவா இருக்க கூடாது, யூசன் துறவா இருக்க கூடாது. யூசன் துறவை பார்த்திருக்கியா? யூசன் துறவை பார்த்திருக்கிறியா? ஏன் நீ யூசன் துறவா கண்ணாடி கிளாஸா? கண்ணாடி கிளாஸ் தூக்கி போடுவானா? யூசன் துறவா தூக்கி போட்டுருவான். கவனிங்க, யூசன் துறவா இருந்தனா இந்த மாசம் தூக்கி காலி பண்ணுவார். நீ மணியா இருக்கணும், கோதுமை மணியா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டு இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார். அதுக்குதான் உனக்கு தம்முடைய பலத்த கரத்தை கிருபையாய் நீட்டி இருக்கிறார். உன்னை ஒருத்தனும் பறிக்க கூடாதுன்னு அவர் இரவும் பகலும் உன்னை வேலி அடைக்கிறார், காத்து கொள்ளுகிறார், இல்லையா? உன்னை போஷிக்கிறார், உன் மேல அடிக்கடி தம் மழையை பெய்ய பண்ணுகிறார். பெய்ய பண்றாரா இல்லையா? பெய்ய பண்ணுகிறார். நீ என்ன பண்ணோம்? குஷ்டு 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 யூஸ்லெஸ்ஸா இருந்தா வாசிமா தொடர்ந்து அந்த வசனத்தை. முள் செடிகளையும் நீ என்ன பண்ற? முள் செடி, முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமா இருந்தா தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு சபிக்கப்படுவதற்கு ஏதுமாக மாறக்கூடாது. சகோதரா, ஆண்டவர் உன்னை நல்ல திராட்சை செடியா உருவாக்க விரும்புறாரு. ஆனா நீ முள் செடிகளையும், முள் செடி, முள் பூண்டு முளைப்பிக்கிற நிலமோ, அப்படி உன் நிலம் இருக்கா? வாழ்க்கை இருக்கா? நோ. சபிக்கப்பட்ட நிலமா மாறும். தேவனுடைய கை ஆசீர்வதிக்கிற கை மாத்திரம் இல்ல, உன்னை கரெக்ட் பண்ற கையா கூட இருக்கும், உன்னை சரிப்படுத்துற கையா இருக்கும், இல்லையா? உன்னை ஒழுங்காக்குற கை. ஏன்னா அவர் நல்ல குயவன், இல்லையா? அழகான பாத்திரமா உருவாக்குவார். ஆமா, ஒரு வசந்த வாசித்து முடிச்சிடலாமா? ஏசாயா 62 நினைக்கிறேன், 62 64. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் பண்ணு, கர்த்தர் உன்னை உருவாக்குவார், உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிரைஸ் காட். ஆகையால கர்த்தர் உங்களை உருவாக்குகிறவர். நல்ல பாத்திரமா இந்த வருஷம், ஒரு நல்ல பாத்திரமா இந்த மாதம், ஒரு நல்ல பாத்திரமா, தேவனாலே ஆசீர்வாதம் பெறுகிற நிலமா, இல்லையா? நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடியா, நல்ல ஒரு கோதுமை மணியா தேவன் உருவாக்க அவருடைய பலத்த கையில் உன்னை ஒப்பு கொடுத்துரு. ஆமென் சொல்லுங்க. சில பேரு தன்னை அவருடைய பலத்த கையில் ஒப்பு கொடுக்க மாட்டான், நழுவி ஓடுவான். பாருங்க, அவன் வாழ்க்கையெல்லாம் காலமெல்லாம் தோத்துறோம். சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுக்கு தேவனுடைய பலத்த கையில் ஒப்பு கொடு. நம்மளாம் ஏந்து நிற்கலாமா? கோயவனே, கோயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒப்பு கொடுக்கலாமா? கோயவனே, கோயவனே, படைப்பின் உண்மையா களிமண்ணான கண்ணோக்கி சொல்லு, வேறுத்து தள்ளாமலே
வழியும் தம்பி கை கட்டாதப்பா, கை கட்டாதப்பா. ஆண்டவர் மகிமைப்படுத்து. என்னையும் ஒப்பு கொண்டு பாடு. உன்னை பலத்த கையில உன்னை ஒப்பு கொடு. உன்னை அவர் உருவாக்குகிறவர். தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னை சொல்லு. வீலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. வீலை எல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவையும் நீக்கி என்னை நம்மை போல் மாற்றிடுமே. என்னை உடைத்து பரம கொயவனே, நாங்கள் களிமண், நீ எங்கள் பிதா. நான் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுங்க, ஆண்டவரே பலத்த கையுள் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை உருவாக்குங்கப்பா. விலை போகாத பாத்திரமா இருக்கிறப்பா. வெறுமையான பாத்திரமா இருக்கிறப்பா. யாருமே என்னை விரும்பாத ஒரு பாத்திரமா இருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய கையில அடங்கியிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடு, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாசம் உன்னை தன் கரத்துல ஏந்தி நடத்துவார். தன் கரத்தில் ஏந்தி நடத்துவார். உங்க வாழ்க்கை மகிமையாய் மாறப்போகிறது. ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஏசப்பா கொடுக்க போகிறார். தடைகள் விலக போகிறது. பிசாசின் தந்திரங்கள் தவிடுபடியாய் மாறப்போகிறது. கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான பாத்திரமாய், எஜமான் கையில் இருக்கிற பாத்திரமாய், பிரயோஜனமான பாத்திரமாய், ஹல்லேலூயா, உன்னை மாற்றுவதற்காகவே இந்த மாதத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். என்னை வெறுமையாக்குகிறேன். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உம்முடைய பலத்த கருத்துக்களை எங்களை ஒரு விசை ஒப்பு கொடுத்து, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின இந்த விலையேற பெற்ற சரீரத்தை ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நல்ல கோதுமை மணியாக மாற்றி ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, 30, 60, 100 பலனை இவர்கள் தர உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்போதும் இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். உடைய தூதரை கூட அனுப்புங்க அப்பா. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, வியாதியோடு வந்தவர்கள், பலவீனத்தோடு வந்தவர்கள், வேதனையோடு வந்தவர்கள், மன கஷ்டத்தோடு வந்தவர்கள், மனவியாகத்தோடு வந்தவங்க, அம்மா எங்களுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா இயேசுவேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த கேம்பஸ்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே, அவங்களுடைய பலவீனங்கள், வியாதிகள், பிசாசுங்கிரிகள், போராட்டங்கள், வறுமை, தரித்திரம், சாபம், கடன் பிரச்சனைகள், ரட்சிப்பு இல்லாத மக்கள் எல்லாருமேலும் கிருபையை ஊற்றும்படியா சொன்னோம். ரட்சிப்பீராக ஆண்டவரே. அவருடைய வியாதி நீங்கி சுகமடைவார்களாக சுவாமி. பலவீனங்கள் நீங்கி குணமாவார்களாக ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதித்து இதுக்கு உதவியாக இருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா.